ஜாதகப்படி 2026 தமிழக அரசியல் களம் அவருக்கு எந்த அளவுக்கு அனுகூலமா இருக்கும்? 2026 தமிழக தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமானதும், மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷகரமான ஒரு அமைப்பா தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதில குறிப்பா விஜய் அவர்கள். அவர் வந்து கடக ராசி, கடக லக்னம். அடுத்து சுக்கிர திசையில ராகு புத்தி அவருக்கு நடக்குது. இந்த சூழ்நிலையில கடக ராசிக்கு அடுத்து குரு பயிற்சிங்கிறது ஜென்மத்துக்கு வராரு. ஜென்ம குரு அப்படின்னா அவருக்கு வந்துரும். அதே மாரி ராகுவும் அஷ்டம ராகுவா இருக்காரு. சனிய பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்துல சனி இருப்பாரு. அந்த காலகட்டங்கள்ல தான் இவருக்கு அந்த தேர்தல் அப்படிங்கிறது வருது. சனி சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே அவரு பயணம் செய்யக்கூடிய நேரம் தான் தேர்தல் வரக்கூடிய நேரம். ஸோ இந்த அடிப்படையில இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு அந்த ஜென்ம சனிக்கான அதாவது உத்திரட்டாதியில இருக்கனால பூச நட்சத்திரம் அவருக்கு. அதுக்குரியதாவும், குரு ஜென்மத்தில இருக்கிறதுனாலயும், அதே நேரம் கேதுவும் இப்ப 2லேருந்து அவரு ஜென்மத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள். இதெல்லாம் வந்து கடகராசிய ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அது இருக்கு. அதனால இப்ப சாதகமா ராகு புத்திங்கிறது வந்து பிரம்மாண்டத்த உருவாக்குது. எங்க போனாலும் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிற மாரியும், அவருக்கு ஒரு நல்ல ஒரு மக்கள் ஆதரவு இருப்பது போல ஒரு தோற்றத்த கண்டிப்பா அவருக்கு குடுத்துட்டு இருக்கு. அதனால அவர் உற்சாகமா அதில வந்து ஈடுபடுறாரு. நல்ல விஷயம். ஏன்னா வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த 2026 தேர்தல்ல புது தலைவர்கள் உருவாகக்கூடிய சூழல் தான் ஜாதக அடிப்படையில இருக்கு. கடகராசிக்கு வந்து நெறைய மாற்றங்கள் ஏன்னா அஷ்டம சனி தமிழ்நாட்டுக்கு விலகியிருக்கு. ஸோ, அதனால அந்த அகப்பட்ட சில காலங்கள்லாம் விலகி, ஒரு பிரைட் ஃபியூச்சர்ங்கிறது தமிழகத்துக்கு உண்டு. ஸோ, அப்ப விஜய் அவர்கள் வந்து இந்த இதுக்குள்ள தேர்தல் களத்துக்குள்ள அவரு இறங்குறாரு. ஆனா, அவருடைய அ அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது அவருக்கு நல்ல ஒரு புத்திய குடுக்கும். ஏன்னா, ஒரு அரசியலுக்குள்ள ஈடுபடணும்னா யாரா இருந்தாலும் வாராங்கன்னா, மக்கள் சேவை செய்யணுங்கிற எண்ணத்தோட தான் எல்லாரும் வருவாங்க. ஓகே. ஆரம்ப நிலைங்கிறது அதுதான். அதுக்கப்புறம் அவங்களோட அ உள்ள கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெய்னிங் குடுப்பாங்க. இவர வந்து எப்படி மோல்டு பண்றது? ஏன்னா, ஒரு வெற்றி மட்டுமே தான் ஒரு மனிதனுக்கு வந்து எப்பயுமே சந்தோஷத்த தரும். தோல்வி அவங்களுக்கு சந்தோஷத்த தராது. அப்ப முதல்ல வந்து நான் மக்களுக்கு உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், எனக்கு வாக்களிங்கன்னு முதல்ல கேட்குறாங்க. அவங்க வந்து தமிழக மக்கள் எப்பயும் போல ஒரு ஆசைய தூண்டி கரெக்ட்டா ஓட்டு போடாம, அவங்க மனநிலையவே வந்து கலங்கடிச்சு வச்சுருவாங்க. ஸோ, அப்ப என்ன பண்ணுவாங்க, தோத்துட்டோனோனையும் அவங்க வீட்லயும் கிண்டல் கேலிக்கு ஆளாவாங்க. வெளியிலயும் சமூகத்திலயும், "இவ்வளோ பெரிய நடிகரு, அவர் வந்தாரு, தோத்து போனாரு. அவர்னால முதலமைச்சர் ஆக முடிஞ்சுச்சா?" அப்படியெல்லாம் வந்து அவருக்கு ஒரு ட்ரெய்னிங் கிடைக்கும். ஸோ, அப்ப அவருக்குள்ள ஒரு வேகம் கிடைக்கும்ல. எப்பயுமே தோத்தா தான் வெறி அதிகமாகும். நம்ம கண்டிப்பா திரும்ப ஜெயிக்கணுங்கிற ஆவேசத்த அது குடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில தோல்விய சந்திக்க எந்த மனிதரும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ, அப்ப அதுவும் இல்லாம ஒரு ஆளுமையான ஒரு இடத்துக்கு வரும்பொழுது, அவங்க வந்து அத ஜெயிக்கணுங்கிற வெறி. எப்படி அவர் சினிமால ஒரு அவர வந்து அ இது பாடி ஷேம் பண்ணாங்க ஆரம்பத்தில. அதுக்கப்புறம் நான் பண்ணி காட்டுறேன்னு சொன்னார்ல. அது மாரியான ஒரு சூழ்நிலை இவருக்கு இந்த தேர்தல்ல கண்டிப்பா இப்ப ஏற்படுத்தும். அரசியலுமே ஒரு பாடி ஷேம் மாரியான ஒரு சில விஷயங்கள அசிங்கப்படும் பொழுது தான், அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை மீண்டு எழுந்து நிப்பார். அப்படி ஆமா. புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா சரி. தற்குறின்னு சொல்லி அவன வந்து இது பண்றாங்க. எல்லாரும் தான் தற்குறி. தற்குறிங்கிற வார்த்தை வந்து சும்மா ஒரு அவமானப்படுத்துறதோ, இல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா, ஒண்ணுமே தெரியாதவங்க தான் எல்லாத்தையும் ஆண்டுருக்காங்க. தன்னை அறியாதவன் தற்குறி. கண்டிப்பா. ஆ. அத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதில்ல. அடுத்தவங்கள சொல்றப்ப ஈஸியா நம்ம எது வேணாலும் கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். பர்சனலா பார்க்கும்பொழுது அது தேவ தான். ம். தற்குறியா இருந்தா தான், அவன் வந்து திரும்ப வந்து நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நாலேட்ஜா இருக்கவன் முட்டாளாகலாம் எப்ப வேணாலும். ஸோ, அதெல்லாம் வந்து இந்த தேர்தல்ல அவங்களுக்கு எல்லா அரசியல் தலைமைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுறுத்தலா அது குடுக்கும். ம். அதனால விஜயோட சில வெற்றி வாய்ப்புகள் ஏன்னா அவர் முழுதும் தோல்வி அடைய வாய்ப்பில்ல. அவருடைய வெற்றிகள் ஆ மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ஒரு புருவத்த உறுத்தி, "ஓ! அடுத்த கட்டம் வரப்போகுதோ!" அப்படிங்கிறத கண்டிப்பா உணர வைக்கும். நிச்சயமா. அதற்கான ஒரு ஜாதக அமைப்பு அவருக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகே.